22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியில் 19வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில் முதன்மையானோர் பலர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று கூறுகிறார். அதேபோல மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 29வது இறை வார்த்தையில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவரும் நிறைவு பெறுவர், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறுவர் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த வார்த்தைகள் அனைத்துமே முரண்பாட்டு வார்த்தைகள், வாக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், அதை என் பொருட்டு இழக்கின்றவர்கள் வாழ்வுக்காக பெற்றுக்கொள்வார்கள் என்று நற்செய்தியில் கூறுகின்றார். இந்த முரண்பாட்டு வாக்கியங்கள் அனைத்துமே நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது பொருளற்றதாக இருக்கும். முதலில் வருபவர் எப்படி கடைசியாவர், கடைசி வருபவர் எப்படி முதலாவர், உள்ளவருக்கு ஏன் கொடுக்க வேண்டும், இல்லாதவரிடமிருந்து ஏன் உள்ளதும் எடுக்கப்பட வேண்டும், உயிரை காத்து கொள்ள விரும்புகின்றவர் எப்படி அதை இழப்பார், உயிரை இழப்பவர் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வார்த்தைகள் எப்பொழுதும் அது நமக்கு புரியாத ஒன்றாக, ஆனால் தன்னுள் ஆழமான அந்த கருத்துக்களை கொண்டதாக அது இருக்கின்றது. இக்கோலோசோக்கியோ என்ற அந்த ஒரு நாட்டில் அரசியல் கைதியாக ஒரு மனிதர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையில் இருக்கும்போது தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனிதர்களையும் பற்றி அவர் பதிவு செய்து வைக்கிறார். பின்பு அவர்களை 2 விதமாக பிரிக்கின்றார். ஒருவர் தம் உடலை காத்துக்கொள்ள விரும்பினவர்கள், இன்னொரு சாரார் தங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள விரும்பியவர்கள். ஆக தங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள விரும்பியவர்கள் தங்களுடைய எத்தகைய சூழ்நிலையிலும் மதிப்பீடுகளை விட்டுவிடாமல் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்றார்கள். ஆனால் உடலை காத்துக்கொள்ள விரும்புகின்றவர்கள் எப்படியாவது தப்பித்து கொண்டால் போதும் என்ற மனநிலையில் பொய் சொல்லவும் விட்டு கொடுக்கவும் எத்தகைய ஒரு நிலைக்கும் தங்களை உள்ளாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விளைவை சந்திக்கின்றார்கள் என்றால், ஆன்மாவை காத்துக்கொள்ள விரும்பியவர்கள் அனைவரும் மன தைரியத்தோடு இருக்கின்றார்கள். எத்தகைய துன்பத்தையும் அவர்களால் கடந்து வர முடிகின்றது. தங்களுடைய வாழ்வை அவர்கள் காத்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் உடலை காக்க விரும்புகின்றவர்கள் மடிந்து போனார்கள் என்று அவர் தன்னுடைய அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் சொல்வது போல இன்றைய முதல் வாசகத்திலும் வாழ்வையும் நன்மையும், சாவையும் தீமையும், இன்னும் வாழ்வையும் ஆசியையும், தீமையையும் உங்களுக்கு சாவையும் நான் முன்வைக்கின்றேன் என்று 2 முறை இன்றைக்கு முதல் வாசகத்தில் இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து மோசே சொல்லுகின்ற வார்த்தை, கடவுள் மோசே வழியாக சொல்லுகின்ற வார்த்தை. அப்போ எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் தீமையானவற்றை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மை தராது.
ஆனால் வாழ்வை, இறை வார்த்தையை, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை, இறைவனின் விருப்பத்தை, என்னுடைய வாழ்வில், என்னுடைய சூழலில் இறைவன் என்ன விரும்புகிறார், நான் எதை செய்ய விரும்புகிறார் என்ற அந்த கேள்விகளை முன்வைத்து ஆய்வு செய்து அவற்றை கடைபிடிக்கும் போது வாழ்வையும் நன்மையையும் ஆசியையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும், இப்போது நமக்கு ஆதாயம் தருவது என்று நாம் ஒன்றை இறை விருப்பத்திற்கு மாறாக அல்லது இறை மதிப்பீட்டுக்கு எதிராக இருக்கின்றவற்றை தேர்ந்தெடுக்கும் போது அது நமக்கு ஆசியை அல்ல சாபத்தை கொடுக்கிறது, தீமையை விளைவிக்கும் என்று நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். எனவே இந்த தவக்காலத்தில் இறைவனின் விருப்பம், எனக்கான அவரது விருப்பம் என்ன என்பதை ஆய்ந்து அதை நாம் கடைபிடிக்க, இப்போது நமக்கு அது ஒருவேளை ஆதாயம் தருவதாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவற்றை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.